வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கி நாம் பார்க்குறது 10th கிளாஸ் மேத்ஸ் எக்ஸசைஸ் 3.1 தாத்தா, தந்தை மற்றும் வாணி ஆகிய மூவரின் சராசரி வயது 53. இது வந்து எக்ஸசைஸ் 3.1ல் தேர்டு சம். தேர்டு சம் எக்ஸசைஸ் 3.1ல் தேர்டு சம். தாத்தா, தந்தை மற்றும் வாணி ஆகிய மூவரின் சராசரி வயது 53. தாத்தாவின் வயதில் பாதி, தந்தையின் வயதில் 1/3 மற்றும் வாணியின் வயதில் 1/4 ஆகியவற்றின் கூடுதல் 65. 4 ஆண்டுகளுக்கு முன் தாத்தாவின் வயது வாணியின் வயது போல் 4 மடங்கெனில் மூவரின் தற்போதைய வயதை காண்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேம்மா, இப்போ சொல்யூஷன் எழுதுமா? சொல்யூஷன் வாணியின் வயது எக்ஸ் என்க. ஓகேவா? அடுத்து தாத்தா, தந்தை. ஓகே, தந்தையின் வயது ஒய் என்க. தாத்தாவின் வயது இசட் என்க. ஓகேவா? இப்போ நம்மளுடைய கேள்வி என்னது? தாத்தா, தந்தை மற்றும் வாணி ஆகிய மூவரின் சராசரி வயது 53. மூவரின் சராசரி, மூவர், அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். பாருங்கம்மா, நல்லா பாருங்கள். ஆகிய மூவரின் சராசரினா டிவைடட் பை 3. ஓகேவாம்மா? ஏன் இதில் 4 வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வேரியபிள்ஸ் எத்தனை? எக்ஸ், ஒய், இசட், 3 வேரியபிள்ஸ். இப்போ பாருங்கள், சராசரி வந்துச்சுமே. இப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் ஆர் அப்படின்னா டிவைடட் பை 1 2 3 4 அப்படித்தான் போடணும். ஓகேம்மா? இங்கே பாருங்கள், சராசரினா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பிசி டி ப்ளஸ் இ ப்ளஸ் எஃப். இதனுடைய சராசரி எப்படி போடுவாங்க? 1 2 3 4 5 6 6ன்னு தான் போடணும். ஓகேவாம்மா? இப்போ எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குது? 1 2 3. அப்போது டிவைடட் பை 3. 2 வேரியபிள் மட்டும் இருந்தால் 2, 4 வேரியபிள் இருந்தால் 4. பார்த்துக்கோங்க, ஏன் 3 போட்டிருக்கோன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ ஏன் 3 போட்டிருக்கேன், ஏன் 4 போடக்கூடாது, 5 போடக்கூடாது சொல்லி இங்கே யோசிப்பீங்களா? வேரியபிள்ஸ் எத்தனை இருக்குது? 1 2 3. அப்போ 3 தான் போடணும். இங்கே பாருங்கள், இங்கே 4 போட்டிருக்கு. 1 2 3 4 எக்ஸ் ஒய் இசட் ஆர் 4 வேரியபிள், அப்போ 4. இங்கே பாருங்கள், இங்கே 6 போட்டிருக்கேன். 1 2 3 4 5 6, அப்போ 6. புரிஞ்சுக்கணும், வேரியபிள்ஸை பொறுத்து அந்த நம்பரை கீழே போட்டுறணும். ஓகேவாம்மா? இப்போ பாருங்கள், 3 வேரியபிள்ஸ் எக்ஸ் ஒய் இசட், அப்போ 3. அப்போ ஓகேவா? சராசரி வயது 53. அப்போ 53 எடுங்க. அதுக்கப்புறக்கே நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் பை 3 ஈக்குவல் டு 53. ஓகே, 53. இதை வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ என்னது? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 53. 53 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 9 59. அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 159. திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் செகண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிப்பேன். தாத்தாவின் வயதில் பாதி. தாத்தாவோட வயது என்னது? இசட் பை 2. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு தந்தையின் வயதில் 1/3. 3. தந்தையோட வயது என்னது? ஒய். 3/3ன்னா 3. ஓகேவா? ப்ளஸ் தென் நெக்ஸ்ட்டு வாணியின், பாருங்கள், தந்தையின் வயதில் 3 வாணியின் வயதில் 4/1. 4/1 என்னது? வாணியோட வயது என்னது? எக்ஸ். 4/1. அப்போ 4/1ன்னா இதுதான் 4/1. அப்போ 1/4. அப்போ எக்ஸ் பை 4. அப்போ இப்படி தான் நம்ம எழுதணும். ஓகேவா? ஆகியவற்றின் கூடுதல் 65. அப்போ இது ஃபுல்லாத்தையும் நம்ம கூட்டுறோம். என்னது? 65. எல்லாத்தையும் கூடுதல் வந்து என்னது? 65. இப்போ எழுதுவோமா? எக்ஸ் பை 4 ப்ளஸ் ஒய் பை 3 ப்ளஸ்
இசட் பை 2 ஈக்குவல் டு 65. இப்போ 2 3 4 இதுக்கு மீ போ மா கண்டுபிடிப்போம். 2 3 2 ஓகேவாப்பா. ஸோ 2 இதனுடைய மீ போ என்னமா ஹைச் இது என்ன சொல்லுவாங்க, மீ போவா என்ன வரும், 2 இன்ட்டு 3 இன்ட்டு 2, ஸோ 12. ஓகேம்மா. இப்போ 12 வந்து இங்கே எழுதுங்க. இங்கே 4 வந்து 12 எத்தனை டைம்ஸ் இருக்குது, 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ 3x. 3 வந்து 12 எத்தனை டைம்ஸ் இருக்கும், 4 டைம்ஸ். 3 ஸ்டார் 4 12, அப்போது 4y. 2 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது, 6 டைம்ஸ். அப்போ 6z ஈக்குவல் டு 65. ஓகேம்மா. ஸோ 3x ப்ளஸ் 4y ப்ளஸ் 6z ஈக்குவல் டு 12 இன்ட்டு 65. எப்படி 12 வந்து இந்த சைடு வச்சுமே லெஃப்ட் ஹேண்டிலேருந்து ரைட் ஹேண்ட் வச்சுமே மல்டிப்ளிகேஷன். ஓகேம்மா. கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போ 65 12 என்ன இப்போ 3x ப்ளஸ் 4y ப்ளஸ் 6z ஈக்குவல் டு 780. திஸ் இஸ் 2. ஓகேம்மா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிருக்கோம். அம்மா இந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கிறதாம்மா கொஞ்சம் கஷ்டம். இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்கம்மா. ஓகேம்மா. நெக்ஸ்ட்டு 4 ஆண்டுகளுக்கு முன் தாத்தாவின் வயது. 4 ஆண்டுனா அப்போ தாத்தாவின் வயது இசட் 4. அப்போ 4 என்ன, இசட் மைனஸ் 4. ஓகேம்மா. தாத்தாவின் வயது வாணியின் வயதை போல் 4 மடங்கு எனில். இப்போது 4 ஆண்டுகளுக்கு முன்பு 4 எழுதுவோம். 4 ஆண்டுகளுக்கு முன்பு தாத்தாவின் வயது இசட் மைனஸ் 4. அதுக்கு பிறகு வாணியின் வயது என்னது, தாத்தாவினது இசட். வாணியின் வயது வந்து என்னது, எக்ஸ் மைனஸ் 4. இப்போ நம்ம என்ன சொல்லணும், 4 ஆண்டுகளுக்கு முன்பு தாத்தாவின் வயது வாணியின் வயது இப்போ 4 மடங்கு. அப்போ பாருங்க, இசட் மைனஸ் 4 ஈக்குவல் டு 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4. பாப்பா தாத்தாவோட வயசு வந்து என்னதுமா, தாத்தாவின் வயது வாணியின் வயது எப்போ 4 மடங்கு. அப்போ தாத்தா வயது இசட் மைனஸ் 4. இது வந்து பேத்தியோட வயதை கட்டிலும் பெருசு, 4 மடங்கு பெருசு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுதான் தேர்ட் ஈக்குவேஷன். இதில் இருந்தால் தேர்ட் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். ஸோ இசட் மைனஸ் 4 இன்ட்டு 4x மைனஸ் 16. ஸோ இசட் மைனஸ் 4 மைனஸ் 4x ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0. இசட் மைனஸ் 4x ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0. இது தேர்டு ஈக்குவேஷன். ஓகேம்மா. இது வந்து 16 தானமா வரும் பாருங்கள். ஏதோ கொஞ்சம் இதில் ஏதோ பாப்பா இது என்ன, இசட் மைனஸ் 4. இங்கே வந்து 4x மைனஸ் 16 இசட் மைனஸ் 4. இங்கே வந்து மைனஸ் 4, இங்கே வந்து ப்ளஸ் 16. ஓகே ரைட்டு. இப்போ இசட்டு இது மைனஸ் 4 ப்ளஸ் 12. ஓகேவா. இசட் மைனஸ் 4x இசட் ஓகேவா ஈக்குவல் டு 12 சொல்லி வருது. சரி ஓகேவாம்மா. இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ வந்து வேரியபிள்ஸ் வந்து எப்படி, மைனஸ் 4x ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் 4x ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் 12. அப்படி தானேம்மா. இங்கே மைனஸ் 4x ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் 12. இதே நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் சொல்லி நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்மக்கிட்ட உள்ள ஈக்குவேஷன்ஸ்லாம் எழுதுவோமா. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 159. திஸ் இஸ் 1. 3x plus 4y plus 6z equal to 780. This is 2. Third. அப்புறம் minus 4x plus z equal to minus 12. This is third equation. இப்போ
இங்கே எக்ஸும் இசட்டும் இருக்கும். இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் அண்ட் செகண்டில் வந்து நம்ம ஒய்யை வந்து எலிமினேட் பண்ணுவோமா? என்ன செய்வோன்னா இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 4ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். 4ஆல் மல்டிப்ளை பண்ண என்னது 4x ப்ளஸ் 4y ப்ளஸ் 4z ஈக்குவல் டு 4ஆல் மல்டிப்ளை பண்ணிச்சுமே 159. 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 636. ஓகேம்மா. தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் எழுதுங்க. செகண்ட் ஈக்குவேஷன் என்னது 3x ப்ளஸ் 4y ப்ளஸ் 6z ஈக்குவல் டு 780. அப்போ இதுலேருந்து கழிச்சிருவோமா? கழிக்கணும்னா இப்போ இந்த ப்ளஸ் சிம்பிள் மைனஸாக மாறும். இந்த இதில் இந்த ப்ளஸ் சிம்பிள் மைனஸாக மாறும். இந்த ப்ளஸ் சிம்பிள் மைனஸ், இந்த ப்ளஸ் வந்து மைனஸாக மாறும். So that is x, that is 0 minus 2z 780 636 4 அப்படி தானம்மா? இப்போ 780 ஓகே 780 பாருங்கள். இது வந்து 4 அதுக்கடுத்து இங்கே வந்து 7லேருந்து 3 பண்ண 4 644. ஓகேவாம்மா? இப்போ வந்து மைனஸ். ஓகேம்மா? அப்போ எக்ஸ் மைனஸ் 2z. இப்போ எக்ஸ் மைனஸ் 2z பாருங்கள். எக்ஸ் மைனஸ் 2z ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2z ஈக்குவல் டு minus 144 is minus 2z equal to minus. இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் என்னம்மா கிடச்சிருக்கு நமக்கு? minus 4x plus z minus 4x plus z equal to minus 12. இது வந்து தேர்டு ஈக்குவேஷன்ஸ். அப்போ நம்மகிட்ட என்ன கிடச்சிருக்கு? இப்போ இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோமா? இதை வந்து நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டுலேருந்து நம்ம இசட் இருக்கு இல்லையா, இங்கே 2z இருக்குது, இங்கே +2 இருக்குது. அப்போது பாருமா, இப்போ எக்ஸ் மைனஸ் 2z ஈக்குவல் டு மைனஸ் 144. அப்போது இந்த தேர்ட் ஈக்குவேஷன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் minus 8x 2 minus 8x plus 2z equal to 12 minus என்ன வரும் 1224. இப்போ பாருங்கள் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுமா? minus 7x அப்படி தானம்மா? ப்ளஸ் 0 minus 8 668. அப்போ 7x minus 7x equal to minus 168. So x equal to minus 168 divided by minus 7. 24 அப்படி தானம்மா? எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு 24 கிடச்சிருக்கு. இனிமேல் நம்ம என்ன செய்யணும்னா, வெரி குட், எக்ஸ் ஈக்குவல் டு 24னா நம்ம இசட் வேல்யூ கண்டுபிடிப்போமா? இதில் போடுமா? எக்ஸ் புட் எக்ஸ் ஈக்குவல் டு 24 இன் 24 எந்த ஈக்குவேஷன்? ஃபோர்த் ஈக்குவேஷனில் போடுமா? எக்ஸ் மைனஸ் 2z x minus 2z equal to minus 144. xக்கு என்னது 24 minus 2z equal to minus 144 minus 2z equal to minus 144 minus 24. So that is minus 168. So minus 2z equal to minus 168. So that is z equal to minus 168 by minus 2, that is 84. ஓகேம்மா? அப்போ நமக்கு என்னெல்லாம் கிடச்சிருக்கு? z வந்து 84, எக்ஸ் வந்து என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு 24. இப்போ நம்ம வந்து என்ன செய்யலாம்? ஈக்குவேஷன் 1ல் வந்து நம்ம புட் பண்ணுவோமா? ஈக்குவேஷன் 1 வந்து என்னது?
Z equal to 84, X equal to 24, put in 1. 1 என்னது x plus y plus z equal to 159. x வந்து 24 plus y, z வந்து 84 equal to 159. So y plus 8. அப்படின்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். 108, the 159. 159 y equal to 159 minus 108. இப்படி y equal to 1. அப்படின்னா 5. 51 தானம்மா y equal to 51. So x equal to 24, y equal to 51, z equal to என்ன வரும் 84. இப்போது நமக்கு வந்து என்னென்னா இந்த ஆன்சர்லாம் சரியாக என்னன்னு சொல்லி நமக்கு கண்டுபிடிக்கணும். நம்ம போட்டிருக்க XYZ இப்போ பாருங்கம்மா என்ன கொடுத்துருக்கோம், இங்கே பாருங்கம்மா, பாருங்கள் என்ன எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 159. எக்ஸோட வேல்யூ என்னது 24, ஒய்யோட வேல்யூ 51, இசட்டோட வேல்யூ 84, 159. இப்போ பாருங்கள் 9, 59 equal to 59, ரைட் 159. அப்போ இந்த எக்ஸ் ஒய் இசட் வேல்யூவில் இந்த ஈக்குவேஷன் 1ல் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிச்சமையும் 159 equal to 159 வருது. ஓகே, நீங்கள் என்ன செய்யணுமா, இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் என்ன செய்யணும், 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணும். ஓகேம்மா, ப்ராப்ளத்தை என்ன செய்யணும், 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணும். நீங்கள் என்ன செய்யணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் என்ன எழுதி படிக்கணும். ஒரு நோட்டை எடுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுங்க. ஓகேம்மா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேம்மா, கமெண்ட் செக்ஷனில் டவுட் கேளுங்கம்மா, நான் உங்களுக்கு எல்லா ப்ராப்ளத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி போடுறேன். ஓகேம்மா, நம்மளுடைய கூகுள் கிளாஸ் ரூமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேம்மா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.